ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம். சாம்பார், தக்காளி சாம்பார் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். செம்ம சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹோட்டல்லையும் செய்வாங்க. நம்ம வந்து இப்போ வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, ஆனியன் தோசைக்கு, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன், 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், காஷ்மீரி மிளகாய் 4 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நான் 5 சேர்த்துருக்கேன். இதுக்கு தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், உப்பு, சாம்பார் பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஈஸியான ரெசிபி, 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். 2 விசிலில் சூப்பராக வெந்துடும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு விசிலில் ஆஃப் பண்ணி கடைஞ்சிட்டு தாளிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்க வேண்டியதுதான். விசில் போட்டு 2 விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நீங்கள் அப்படியே மேஷ் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை மத்து வச்சு கடைஞ்சாலும் சரி, நான் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு பேனில் தாளிப்பு சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டுன்னு விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடுங்க. நல்லா மேஷ் பண்ணாவே நல்லா மசிஞ்சிடும். நம்ம வேக வச்ச தண்ணீரும் இதோடு சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிற தக்காளி தொக்கையும் அரைச்சி இதோடு சேர்த்துருங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க.
அரைச்சது தக்காளி தொக்கு சேர்த்துருங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், இதுவே நல்லா திக்காக இருக்கும். நம்ம கடைசியாக வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு திக்னஸ் வரும். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக அதோட தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை, தோசை மாவு தான். அது 2 ஸ்பூன் வந்து கரைச்சி விட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சேர்க்காம கூட நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு திக்காக வேணும், ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசை மாவு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி. தக்காளி சாம்பார்னு சொல்லலாம், ரோட்டு கடை தட்டு சாம்பார்னு சொல்லலாம், இட்லி சாம்பார்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் வேறு என்ன இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.